வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எதுக்கு இந்த வீடியோவில் வந்து என் மூஞ்சி காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அது கோபன்ற ஒரு விஷயம் நம்மளை வந்து எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கும் அப்படின்றதுக்கு நானே வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அதாவது எந்த அளவுக்கு கோவம் வரும்னா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவம் வரும், எடுத்ததுக்கெலாம் கோவம் வரும். ரொம்ப முன்கோபக்காரன். அதாச்சு எல்லோரும் பணிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆவேன். ரொம்ப ஈஸியாக என்னை ப்ரொவோக் பண்ணிட முடியும்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய எமோஷன்ஸ் வந்து அவ்வளோ அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கெலாம் கூட ரொம்ப கோவப்படுவேன். அப்போ அந்த கோவத்தினுடைய ஒரு வேல்யூவே இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. பட் ஒரு வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் நமக்கு ஒரு கிடைக்கிற அந்த அனுபவ பாடங்களில் நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணுவோம்ல. ஒரே மாதிரி எந்த மனுஷனும் இருந்துருதில்லை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எனக்கு கிடைச்ச லேர்னிங்கில் மிகப்பெரிய ஒரு டூல் கிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவன்ற எமோஷன் வந்து என்றைக்குமே வந்து மாறாது. நமக்கு அந்த எமோஷன் வந்து நம்ம என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அல்லது ஒரு பர்சன் அல்லது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் சினாரியோஸ் வந்து நம்மளை கோபப்படுத்திகிட்டே இருக்கும். அது வந்து சொசைட்டியில் நடக்கிற ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், நம்ம ஒர்க் பிளேஸில் நடக்கிறதா இருக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்ச நபர்கள், இல்லை தெரியாத நபர்கள் யாரோ ஒருத்தவங்க பண்ணுறதா இருக்கலாம். நம்மளை ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணும். நம்மளுக்கு கோவன்ற எமோஷன் வந்து கண்டிப்பாக வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. என்ன ஒரு மெச்சூரிட்டி இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் என்ன ஒரு மெச்சூரிட்டி, ஒரு புரிதல் எனக்கு வந்து இருக்குது, அதை உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, அந்த எம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய எமோஷனல் டூல் கிட்டில் வந்து சேர்த்துக்கிறது. கோபத்தில் என்னடா எம்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த சென்ஸ் கோபம் வரும்பொழுது நம்ம எப்படி ப்ரொவோக் ஆகுறோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்றத நான் நம்புகிறேன். கோபம்ன்றது வந்து வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ டைம் நம்ம வந்து புரிஞ்சு தள்ளிடலாம். ஜஸ்ட் லைக் தட் நம்மளோட ஈகோவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் டோபமைன் பர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். கோபத்தை வேறு விதமாக எப்படி அணுகலாம், இல்லை அநியாயத்தை கண்டு கோபப்படுறது வந்து தப்பா, இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறது தப்பா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து உங்களுக்கு சப்டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை பற்றிலாம் நான் பேசலை. பொதுவாக கோபன்ற எமோஷன் வந்து எப்படி நீங்கள் டீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ கோபம் அப்படின்றது இங்கே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் மெச்சூரிட்டி அப்படின்றது வந்து நமக்கு வந்து புரிய வருது. எம்பத்தி எப்படி அதில் வந்து கோபத்தில் உதவுது அப்படின்றத சொல்ல பார்த்தோம்னா, நம்மளை ஏதோ ஒரு சுச்சுவேஷனோ, ஏதோ ஒரு பர்சனோ, ஏதோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆர் கேங், ஒரு குரூப்பாக இருக்கலாம், நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம், அவங்க தான் வந்து நம்மளை யூஸ்வலாக ப்ரொவோக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரொவோக் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு ஆங்கர்ன்ற ஒரு டூலை தான் அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஆர் இரிட்டேஷன் ஆர் ஒரு இன்சல்ட், ஏதோ ஒரு விஷயத்தை தான் அவங்க நெகட்டிவ் எமோஷனை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ எம்பத்தி எப்படி நம்மளுக்கு இங்கே வேலை செய்யுதுன்னா, யூ ஹாவ் டு ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி அண்டர்லைங் எமோஷன் பிஹைண்ட் தேர் பிஹேவியர். நம்மளை ஒருத்தங்க மட்டுப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஒன்றும் சிம்பிளுங்க. நம்ம ஒர்க் பிளேஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய சீனியர் கொலீக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பல வருஷமாக அந்த சிஸ்டமில் இருந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு கரெக்டாக தெரிஞ்ச 100% நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சு சொல்கிற ஒரு சஜஷன் அவங்களுடைய கருத்துக்கு எதிராக இருக்கும்பொழுது அவங்க வெளிப்படுத்துகிற முதல் எமோஷன், சப்போஸ் அவங்க ஒரு செக்யூரான மைண்ட் செட் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கும்பொழுது கோபத்தை தான் ஃபஸ்ட்டு வெளிப்படுத்துவாங்க. நம்மளை மட்டுப்படுத்துவாங்க, நம்மளை தனிமைப்படுத்துவாங்க, நம்மளை அடுத்தவங்க முன்னாடி இன்சல்ட் பண்ணுவாங்க, நம்மளை கேஸ் லைட் பண்ணுவாங்க. ஸோ ஆரம்ப கால சக்தியாக இருந்ததுன்னா இதெல்லாம் பார்த்து நான் வந்து புரிஞ்சு தள்ளியிருப்பேன். ஏன் வேலையை விட்டே வந்துடுவேன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் உள்ள ஒரு பர்சன் தான். நம்மளாம் அதெல்லாம் செட்டே ஆகாது. தன்மானம், சுயமரியாதை, சில சமயம் திமிரு, ஈகோன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இருந்தேன். அது எப்போ வேலைக்காகாது, இல்லை அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன்னா, அவங்க என்ன ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நம்ம மேலே காட்டுற அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ். அதுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே பொறுத்திக்கிட்டு அப்படியே ஒரு காந்தி மாதிரி இருக்கணும் அப்படிலாம் சொல்லலை. பட் மோஸ்ட் ஆஃப் த 95% ஆஃப் த சினாரியோவில் வந்து இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டூல் கிட் வந்து யூஸ் ஆகும். இந்த சென்ஸ் அவங்க மேலே ஒரு பரிதாப உணர்ச்சி தான் ஏற்படும். அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ரொம்ப நீங்கள் பயங்கரமான வில்லன் நினச்சிட்டு இருக்க ஒரு நபர் யோசித்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி அவங்க ஒரு பரிதாபமான ஒரு ஜீவனாக தான் இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு சொல்லப்படாத நிறைய கதைகள் இருக்கும். அவங்களுடைய ப்ராப்பர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து அவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து கிடச்சிருக்காது. அதை வந்து அவங்க அதிகாரம்ன்ற ஒரு பொசிஷன் வரும்பொழுது அந்த பதவி வந்து அவங்க வந்து தேடிக்க விரும்புவாங்க. அந்த பொசிஷனை வந்து அவங்க தேடிக்க விரும்புவாங்க.
அதை வந்து யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் தனக்கு கீழே உள்ளவங்க, தமக்கு கீழே வேலை செய்கிற ஒரு சக எம்ப்ளாயீஸோ இல்லை சபார்டினேட்ஸோ இல்லை கொலீக்ஸ்கிட்டையோ அவங்க வந்து அதை பேட் பிஹேவியரை வந்து காமிப்பாங்க. இது நமக்கு கன்ஃபார்மாக பொறுத்து போகணும். ஹராஸ்மெண்ட்டை வந்து என்றைக்குமே நம்ம பொறுத்து போகணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். தவறான ஒரு செயல். பட் அதில் வந்து ஒரு 5% அந்த ஹார்ம் லெவலில் வந்து ரீச் ஆகும். உங்களையோ உங்களை சுற்றம் உள்ளவங்களையோ பாதிக்கிற அளவுக்கு ரீச் ஆகும். மீதி 95% விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 தான் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிஹேவியர் நீங்கள் டாலரேட்டே பண்ண தேவையில்லை, வெடிச்சிடுங்க, தப்பே கிடையாது. பட் மீதி இருக்க 9 out of 10 சினாரியோஸ் வந்து அவாய்டபிள். அந்த அவாய்டன்ஸுக்கு நமக்கு ஒரு மைண்ட் செட் வேணும்ல. அந்த மைண்ட் செட் தான் எம்பத்தி அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் கிட். எம்பத்தி இன் டீலிங் வித் ஆங்கர், தட் இஸ் த டூல் கிட். எம்பத்தி தனியாக பார்த்தீங்கன்னாலுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான். பட் எம்பத்தி வைல் டீலிங் வித் யுவர் ஆங்கர் பிகம்ஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல். ஸோ இதை தான் வந்து நான் வந்து ஒரு சப்டெக்ஸ்டாக நான் வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம ப்ரோஆக்டிவாக விட ரியாக்டிவாக தான் இருக்கிறோம். அது வந்து மனித இயல்புமே கூட, அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் நம்ம அவேராக இருந்தோம், கொஞ்சம் நம்மளுடைய எமோஷன்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ அல்டிமேட்லி இப்போ என்னுடைய சீனியர், என்னுடைய ஆஃபீஸில் இருக்க ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சன், அவங்க வந்து என் மேலே காட்டுற அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் கோவம் வந்தது. உண்மையிலே இப்படிலாம் மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு கூட நான் யோசிச்சுருக்கிறேன். பட் நாட்கள் போக போக எனக்கு எப்படி உணர்ந்தேன்னா, நான் நல்லாவே ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுதும் அவங்க பாராட்ட மாட்டாங்க. நான் உண்மையிலே ரொம்ப எனக்கே வந்து சில சமயம் பெருமையாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியுமா, எனக்கு இல்லை இப்படி ஒரு நல்ல குணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே சில சமயம் தோணும்ல. அதை வந்து அடுத்தவங்ககிட்ட அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்க மாட்டோம், ஆனால் நமக்கு அது சரின்னு தெரியும்ல. அந்த மாதிரி விஷயங்கள் கூட அவங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து நமக்கு ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருக்கும். என்னடா இப்படி இருக்காங்களே, அப்போ இவங்ககிட்டலாம் வந்து நம்ம பாராட்டே வாங்க முடியாதா, இல்லை நம்மக்கிட்ட திறமையே இல்லையா அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட் வரும்ல. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த செல்ஃப் டவுட் வந்து ஒரு ஆங்கர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனாக வந்து மாறும். அதை வந்து வேறு ரூபத்தில் நம்ம வந்து காமிக்க ஆரம்பிப்போம். அவங்கக்கிட்டவே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். இல்லை நம்மளுக்கு பிடிக்காத சில வேலைகள்லாம் இருக்கும், அது ஒரு நான் கோஆப்ரேஷன், அந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்ப்போம். ஸோ இந்த எம்பத்தின்ற எமோஷன் வந்ததுக்கப்புறம் இது எதுக்குமே அவசியம் இல்லாமல் போயிடும். நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு யாருடைய ஒரு அப்ரிசியேஷனுக்கோ இல்லை ஒரு வேலிடேஷனுக்கோ நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. We just have to do our own work and we don't have to deal with their anger. That is their own problem. We have to deal with our own anger. We have so many issues in our hand. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து அடிப்படையிலே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அன்பை தேடக்கூடாத இடங்களில் வந்து தேடுறீங்க, அன்பை தேட வேண்டிய இடங்களில் வந்து தவற விட்டுறீங்க. நீங்கன்னு சொல்கிறது என் உட்பட, ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த விஷயத்தை தான் பண்ணிகிட்ருக்கோம். எம்பத்தின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது கண்டிப்பாக அது நம்மளுக்கு வந்து பயன்படும். வாழ்க்கையுடைய நிறைய விஷயங்களில் அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் கிட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பகிருங்க. பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி. நமக்கு இன்னமும் ஃபர்தர் நெகட்டிவிட்டி வந்து தேவையே கிடையாது, ஏன்னா அவ்வளோ விஷயம் வந்து இருக்குது. லெட்ஸ் ட்ரை டு சப்போர்ட் ஈச் அதர் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. மகிழ்ச்சி, வணக்கம், உங்களின் சக்தி.